ஐயா வணக்கம். இப்போ நடக்க இருக்கின்ற 2026க்கான சட்டமன்ற தேர்தல் நிகழ்ச்சிக்கு தாங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா, உங்களுடைய ஜோதிட பயணத்தை பற்றி சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஜோதிட ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தி வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட 38 வருடங்களுக்கு மேலே பயணிச்சிட்ருக்கோம். இதில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 10,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி அவர்களை ஜோதிடர்களாக பரிணமிக்க வைத்திருக்கிறோம். ஈசா ஜோதிடம், ஈசா பல்கலைக்கழகம், ஈசா ஆயுர்வேதா ஆகிய நிறுவனங்களுக்கு நிறுவனராக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஜோதிடத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாகவும் ஆன்மீகத்தின் மீது ஏற்பட்ட நம்பிக்கை காரணமாகவும் அந்த வழியில் பயணிக்க ஆரம்பித்து மிக துல்லியமான பலன்களை விஞ்ஞான ரீதியாக அதிநவீன ஜோதிடத்துறையை பயன்படுத்தி எவ்வாறு எடுத்துரைப்பதுங்கிற மாதிரி பாடத்திட்டத்தை வகுத்து பயிற்சி அளித்து அதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கும் ஜோதிட சேவை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் வளம் வந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய ஜோதிடம் சார்ந்த ஒரு பின்புலமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். நடந்துக்கிட்டு இருக்கின்ற 2026 சட்டமன்றத்தினுடைய தேர்தல் கணிப்பை நீங்கள் எதின் அடிப்படையிலையா நீங்கள் கணிச்சு சொல்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது ஒரு நாட்டினுடைய அடுத்த ஆளுமை திறன் படைத்த ஒரு நபரை முதல்வராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. அப்போது இந்த மாதிரியான ஒரு நாடு தழுவிய ஒரு முக்கியமான பொதுவான கணிப்புகளை கணிக்கிறதுக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது. அதாவது உலகளாகிய ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதன் அடிப்படைகளையும் எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தலைவர்களுடைய ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு, பிறப்பியல் ஜாதகங்களை அதன் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஜாமக்கோள் மற்றும் பிரசன்ன முறைகளையும் கையாண்டு இதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக நம்ம எடுத்துரைக்கக்கூடிய இந்த துல்லியமான பலன்கள் துல்லியமாக அமையணுங்கிறதுக்காக பல்வேறு நுட்பங்களை ஒன்றிணைத்து அதில் வந்திருக்கக்கூடிய இறுதி முடிவைத்தான் நம்ம ஜோதிட ஆய்வின் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது ஒரு முக்கியமான பொதுவான பல பேர்களினுடைய ஒரு மனோநிலையை ஒன்றிணைத்து சொல்லக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாத்தையுமே ஏதேனும் ஒரு நுட்பத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. அதிநவீனமாக இருக்கக்கூடிய கேபி ஜோதிடம், மைக்ரோகஸ்பல் அஸ்ட்ராலஜி, இப்படி பல்வேறு நுட்பங்களை உள்ளடக்கி அதன் மூலமாக எல்லா ரிசல்ட்டையும் எடுத்து தொகுத்து தான் உங்களுக்கு இந்த முடிவுகளாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதான் இதனுடைய நிலை. ஐயா, ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற முடிவுகளை சொல்லியிருந்திருக்கீங்க. அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்துச்சு ஐயா? இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை 96% துல்லியமாக யாம் கணித்து வழங்கியிருக்கிறோம். 96% அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலன் உரைக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகங்களினுடைய உண்மைத்தன்மை, இன்னொன்று குறைவான நேரம், இன்னொரு நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு நிலையிலையும் பல்வேறு விதமான முடிவுகளை சொல்ல வேண்டிய ஒரு தருணத்திலும் இருக்கிறோம். அப்போ நம்ம தரவுகளை ஒன்று சேர்ப்பதிலும் ஆய்வுகள் மேற்கொள்வதிலும் கொஞ்சம் வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி சில பின்னடைவுகள் இருக்கிறதுனால தான் ஒரு 5% துல்லியம் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 100% அப்படிங்கிறது யாருனாலையும் சொல்ல முடியாது. 95% அப்படிங்கிறது ஒரு நல்ல துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது கடந்த 5 தேர்தல்களிலும் நாம் யூடியூப் வழியாக உங்களுக்கு பலன்களை வழங்கி இருக்கிறோம்
அப்படிங்கிறத சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகள், இந்த துல்லியமான பலன்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஜோதிட ஆராய்ச்சியை மட்டுமே முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். கட்சி ரீதியாகவோ விருப்பு வெறுப்பு ரீதியாகவோ கருத்து கணிப்புகள் அடிப்படையிலேயோ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலை. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஜோதிட ஆய்வுகளினுடைய வெளிப்பாடு. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஜோதிடம் என்னாலே ஒரு நகைப்புக்குரிய நிகழ்வாகவும் தேவையில்லாத ஒரு பிற்போக்குத்தன்மைன்னும் இது அறிவியல் விஞ்ஞானம் இல்லாத ஒரு நிலையினும் பல்வேறு நிலைகளில் பரப்பப்பட்டு வருகிறது. இருந்தாலும் மக்கள் நம்புறதில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வெறும் ஜோதிடத்தை மட்டும் பயன்படுத்தி இவ்வளோ துல்லியமான பலன்களை கொடுக்கணும்னு ஒரு ஆராய்ச்சிக்கு உந்துதல் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? இது நிறைய பேருடைய குழுவினுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் இதை பண்ணுறோம். ஏன்னா தரவுகள் ரெடி பண்ணுறதுலேருந்து, ஜாதகங்கள் ரெடி பண்ணுறதுலேருந்து, உதவியாக பல்வேறு கணக்கீடுகள் செய்து கொடுப்பது வரைக்கும் நம்முடைய மாணவர்களுடைய குழு தான் இதை முழுமையாக உங்களுக்கு தயார்படுத்தி அனுப்பியிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இதனுடைய தனித்துவம். ஐயா, மகிழ்ச்சி ஐயா. போன கடந்த தேர்தல்கள் எல்லாமே 95% வரையிலுமே நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் நீங்கள் சொன்னதை வச்சு நம்ம கேட்டோம். இப்போ இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தனித்து கட்சிகள் ஆட்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஐயா? ஆமாம், இப்போது சமீப காலமாக தமிழகத்தை பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லா கட்சிகளிலும் இருக்கிறது. அது மிகப்பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, மிகச்சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எப்படியாவது நம்ம ஆட்சியில் பங்கு பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற ஆவலும் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள் எப்படி அமையப்போகிறது என்றால் நிச்சயமாக தனித்த ஆட்சியாகத்தான் அமையும். இது மற்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு கூட்டாட்சியாக, ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறதான் இந்த ஜோதிட ஆய்வினுடைய முடிவாக இருக்கிறது. அதே போல் ஐயா, இன்று புதிய முகங்கள், புதிய கட்சிகள் இதெல்லாமே நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேரடியாகவே நான் கேள்விகளுக்கு வரேங்க. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த கட்சிக்கு வலு அதிகமாக இருக்குது? நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு புதிய முகங்கள், பழம்பெரும் நடிகர்கள், இல்லை சினிமா துறையிலிருந்து வந்த பிரபலங்கள், இப்படி பல்வேறு நபர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிப்பதும் தேர்தலில் போட்டியிடுவதும் வெற்றி காண்பதும் தோல்வி அடைவதும் நம்ம தமிழக வரலாற்றில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர் அவர்கள் மிக முக்கியமாக கருதப்பட்டு அவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்லாம் விளம்பரப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இதில் ஜோதிட முறைகளில் ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது அடுத்த முதல்வராக வர்ற அளவிற்கு அவர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன புரிய வருதுன்னா, பழைய முகங்கள் தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள், மீண்டும் முதல்வர்களாக வலம் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது தான். புதிய முகங்களுக்கு மிக குறைவான வாய்ப்பு தான் இந்த தேர்தலில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி துணை கேள்வியாக கேட்டீங்க, அதுதான் முக்கியமான கேள்வியே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியானது ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறது தான். இதை நம்ம முன்னாடியே சொன்னது போல் பல்வேறு தரவுகள், தலைவர்களுடைய ஜாதகங்கள், அந்த ஜாதகத்தினுடைய உண்மைத்தன்மை, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரசன்னங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம், இப்படி பல்வேறு சாஸ்திரங்களை உட்படுத்தி நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது ஜோதிட முடிவு மாத்திரமே. இது கட்சி சார்புடையது அல்ல. மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகமே இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ஜோதிட ஆராய்ச்சியானது உங்களுக்கு விரிவாக தெரிவிக்கிறது. புரியுதுங்களா? இதில் அடுத்த கேள்வியும் வரும். அப்போ திராவிட முன்னேற்றக் கழகமானது வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது என்றால் முதல்வர் யாராக இருப்பார்கள்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான்.
ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று மீண்டும் முதல்வராக ஆட்சியை பிடித்து அரசாட்சி செய்யவிருக்கிறார் என்பதை ஜோதிட ஆய்வின் மூலமாக உங்களுக்கு நாம் தெரிவிக்கின்றோம். ஐயா, நீண்ட நெடிய பயணம் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பல்வேறு ஆய்வுகளை நீங்கள் எடுத்து முடிவுகளை நீங்கள் 95% வரையிலுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? இது ஜோதிடம் என்பது விஞ்ஞானபூர்வமானது அப்படிங்கிற நம்பிக்கை தான் இதனுடைய அடிப்படை. அது மட்டும் இல்லை, ஜோதிடத்தை வெளிப்படையாக பார்க்காம ஆழ்ந்து ஆய்வுகளுக்குட்படுத்தி நவீன ஜோதிடங்களை கற்றுணர்ந்து அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களை தகுநிலைப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எந்த ஒரு பலனையும் மிக துல்லியமாக உங்களால் கணிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்வு. அப்போது முழுக்க முழுக்க ஜோதிடம் கோள்களினுடைய அடிப்படையையும் நட்சத்திரங்களினுடைய அடிப்படையையும் அது மட்டும் இல்லாமல் மற்றைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிற துல்லியமான ஒரு அக்கல்ட் சயின்ஸ், அதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஆதாரமாக கொண்டு தான் இந்த முடிவுகள் வழங்கப்படுகிறது. ஐயா, இன்று பல்வேறு தலைவர்கள், அதாவது மத்திய அரசிலிருந்து மாநில கட்சிகளிலிருந்து மத்திய அரசு சார்பாக எல்லாருமே கூட்டணியில் அமைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சூழல்களை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த தலைவர்களுக்கு வலு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் கணிப்பில் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு தலைவருடைய ஜாதகம்தான் அந்த கட்சி வெல்லப்போகிறதா வீழப்போகிறதாங்கிறத முடிவு பண்ணுது. முதல் பாயிண்ட் கரெக்ட். இரண்டாவது, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தனி மனிதருடைய ஜாதகம் மட்டுமே அதற்கான இறுதி முடிவை தெரிவிக்கிறதுன்னு எடுத்துக்கப்படாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தலைவர்களுடைய ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு கம்பேரிஷன், ஒரு பகுப்பாய்வு செய்யணும். எந்த தலைவருடைய ஜாதகமானது வலுவாக இருக்கிறது, ஒரு தனிப்பட்ட ஜாதகம் வலுவாக இருக்கிறதாங்கிறத தாண்டி 4 தலைவர்கள் இருக்காங்கன்னா அந்த 4 தலைவர்களினுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எது பெஸ்ட்டாக இருக்குது, பெஸ்ட் சூட்டட் ஹாரோஸ்கோப் எது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் அந்த தேர்தல் முடிவுகளையும் எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறது சார்ந்த நிலைகளையும் நகர்த்தி கொண்டு போக முடியும். இது ஜோதிட ஆர்வலர்களுக்கான முக்கியமான ஒரு நிகழ்வு, முக்கியமான பகுப்பாய்வு. புரியுதுங்களா? அப்போ நம்ம தனி மனித ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ அந்த தலைவர்களில் எது ஹைலி ப்ரொஃபைலாக இருக்குது, ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதைத்தான் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, யாரோ ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறக்க அவர் சிஎம் ஆயிடுவார்னு சொல்ல முடியாது. யார் சிஎம் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகங்கள் என்ன, அதில் யாருடைய ஜாதகம் பெஸ்ட் சூட்டடாக இருக்குது, இப்படி தான் ஆய்வுக்கு உட்படுத்தணும். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ஆய்வுகளை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். அதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் பெஸ்ட் சூட்டடாக இருக்குது, அதனால இந்த ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஐயா, இப்போ பொதுவாகவே நீண்ட நெடிய நாளாகவே உங்களோட ஜோதிட ஆய்வின் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பல கட்சிகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது 95% வரையிலுமே சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் வரக்கூடிய விமர்சனங்கள், இப்போ இந்த ஜோதிட ரீதியாக நீங்கள் அரசியல் சார்ந்த சூழல்களை நீங்கள் சொல்லும்போது அதில் வரக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறீங்க, எப்படி நீங்கள் கையாளுறீங்க? நிச்சயமாக இப்போ அரசியல் சார்ந்து நம்ம ஒரு ஜோதிட ஆய்வை வெளியிட்டாலும் கடந்த 5 தேர்தல் முடிவுகளை நம்ம மிக துல்லியமாக சொல்லியிருக்கோம். தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் தொலைபேசி வாயிலாகவோ அல்லது கமெண்ட் செக்ஷன் வாயிலாகவோ பணம் வாங்கிட்டீங்களா, பொட்டி வாங்கிட்டீங்களா, நீங்கள் அந்த கட்சி சார்புடையவராக இருக்கீங்க, இன்னும் பல சொல்ல முடியாத வார்த்தைகளை கையாண்டு கூட நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது அந்த விமர்சனங்களுக்கு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருந்தோன்னா ஒரு உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் இதே நபர்கள் அந்த எலெக்ஷன் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு நம்மளை யாரும் தொடர்பு கொள்றதில்ல. அதில் ஒரு சிலர் தொடர்பு கொண்டு, ஐயா நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க,
மிக துல்லியமான கணிப்புகள் அப்படின்னு பாராட்டியும் இருக்கிறார்கள். அதை சொல்லித்தான் வேணும். இருந்த போதிலும் பாராட்டுபவர்களை விட அந்த முடிவு வருவதற்கு முன்னாடி நம்மை வசைபாடக்கூடியவர்கள் தான் அதீதமாக இருக்கிறார்கள். இதை நம்ம தவிர்த்துட்டு போக வேண்டியது தான். இது நான் மீண்டும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்சி சார்புடைய ஒரு முடிவோ அல்லது கருத்து கணிப்பான முடிவோ இது அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரமும் அதனுடைய வலிமையையும் அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படுகிற முடிவுகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. அப்போ விமர்சனங்களை நம்ம கவனிக்கணுன்ற அவசியமே இல்லை. அதான் இதனுடைய தன்மை. ஏன் நீங்கள் ரொம்ப துல்லியமாக கணிச்சு பொதுவாக பல சூட்சமங்களை அடிப்படையில் வச்சு நீங்கள் கணிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பலன் தவறுது அப்படின்னா உங்களோட கருத்து என்ன ஐயா? அதாவது நிச்சயமாக ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை 100% துல்லியமாக சொல்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஜோதிடரும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதில் பல்வேறு காரணிகள் உள்ளே இருக்கிறதுனால, அதுவும் இந்த மாதிரி ஒரு தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள்ன்ற போது நிறைய காரணிகள் அதில் உள்ள உங்களுக்கு வருகிறது. அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த கேண்டிடேட்ஸோட அவங்களுடைய அந்த தகவல்களே சுத்தமாக தெரியாத ஒரு நிலையும் எங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் கிடைத்த தகவல்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு புரியாது. அப்படி இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை, பின்னடைவுகளை நாங்கள் இந்த ஆய்வு முறைகளில் சந்திச்சுட்டு வர்றோம் ஒவ்வொரு முறையும். அதே நேரத்தில் 100% இங்கே யாருமே சரியாக சொல்ல முடியாது. இறைவனால் கூட 100% முடியுமான்றது கேள்விக்குறி. அதுவும் கூட 99% தான். அப்படியாப்பட்ட சூழலில் தவறுகள் எழலாம். புரியுதுங்களா? இது ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வைத்தான் நம்ம வெளிப்படுத்துகிறோமே ஒழிய இதுதான் நடக்கணும், இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்வதற்கு ஆள் அல்ல. எது வேண்டுமானாலும் இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். புரியுதுங்களா? ஆனால் நாங்கள் இயற்கையையும் கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அதன் மீது உள்ள கணக்கீடுகளையும் மிக துல்லியமாக பயன்படுத்தி இந்த பலன்களை கொடுக்குறோம். அந்த கணக்கீட்டின் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் தவறுவதற்கு வாய்ப்பும் உண்டு. இதில் நம்ம தவறாதுன்னு சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? இந்த புரிதலைத்தான் நீங்கள் ஜோதிட ரீதியாக எடுத்துக்கணும். அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா, நீண்ட நெடிய அந்த ஜோதிட பயணத்தில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு வரீங்க. அரசியல் சார்ந்து நீங்கள் எல்லா நிகழ்வுகளும் நடத்திக்கிட்டு வரீங்க. பொதுமக்களுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்திகள் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி செய்திகள் சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க? நிச்சயமாக ஜோதிடம் என்பது விஞ்ஞானபூர்வமானது, கணக்கீடுகளை உள்ளடக்கியது, துல்லியமானது, இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடிய ஒன்று. இது ஒரு மனிதன் வாழும் பொழுது தன்னுடைய எதிர்காலத்தை புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தகவமைத்து கொள்ளும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அதிகமாகவும் தீமைகளை குறைவாகவும் அனுபவிக்கலாம். அப்படிங்கிறது தான் இதனுடைய தர்பரியம். அப்போது நீங்கள் யாரை சந்திக்க போகிறீங்களோ, எந்த ஜோதிடரை சந்திக்க போகிறீங்களோ, அவருக்கு கூட்டம் நிறையா வருதான்னு பார்த்து போகக்கூடாது. அவருடைய பின்புலம் என்ன, எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு அனுபவம் சொல்லியிருக்காரு, அப்படிங்கிற மாதிரி நிறைய தரவுகளை எடுத்து அந்த தகவல்களை சேகரித்து அதன் அடிப்படையில் போங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி மக்கள்கிட்ட நடக்கிற விஷயம் என்னென்னா, 200 ரூபாய்க்கும் ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிறாரு, 5000 ரூபாய்க்கும் ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிறாரு. 200க்கு அதானே 5000க்கு அதானேன்னு யோசிக்காதீங்க. ஒரு ஜோதிடருடைய கல்வி, அனுபவம், அவர் எடுத்துரைக்கக்கூடிய துல்லியமான பலன்கள், அதன் அடிப்படை, இவற்றையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுது. 200 ரூபாய் வாங்குறார் அப்படின்னா அவருடைய தகுநிலை அவ்வளவுதான். அதை எடை போட முடியுமான்னா முடியாது. அவங்க படிச்சிருக்கக்கூடிய பட்டங்கள், அவங்க வாங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய சமூகம் சார்ந்து அவர்கள் எடுத்துரைத்திருந்த எதிர்கால பலன்கள், இதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுக்கிட்டு சரியான ஜோதிடரை சந்தித்து உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் நகர்த்தும் பொழுது ஒரு சரியான பாதையில் பயணிக்க முடியும். அதுக்காக ஒரு ஜோதிடர் சொல்கிறது 100% சரியாக இருக்குன்றது இல்லை, 80% நிச்சயமாக சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் போனாலே நீங்கள் ஒரு வெற்றியாளராகத்தான் வருவீர்கள்.
ஆகையினால் குருட்டுத்தனமாக ஜோதிடத்தை நம்பாமல் தேவையான காரியத்திற்கு தேவையான நேரத்தில் சரியான ஜோதிடரை அணுகி உங்கள் வழிகாட்டுதலை பெறும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக உருவெடுப்பீர்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தங்களுக்கு. ஐயா, இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிறது மாதிரி, அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை அரசியல் சார்ந்த சூழல்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களையா, மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவில் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிறதையும், முக்கியமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை, புதிய கட்சிகள் எந்த அளவிற்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெறப்போகிறது என்பதையும் நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் மிக தெளிவாக வழங்கவிருக்கிறோம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஜோதிடத்தினுடைய உண்மைத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.